இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். பிப்ரவரி மாதம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை படித்து ஜெபிக்கும்போது இந்த மாதம் முழுவதும் அதை நம்மளோடு இருந்து வழிநடத்த போகிறார். ஏசியா 49:23, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பது அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், அவர் சொல்கிறார், நான் தான் உங்களுக்கு கர்த்தர். நான் உன்னோடு இருந்து நீ வெட்கப்பட்டு போகாதபடி நான் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் இந்த வருஷம் பாஸ் ஆவாருங்களா, இந்த வருஷம் படிப்பாங்களா, நல்ல மார்க் எடுப்பாங்களான்னு நீ நினைக்கலாம். இந்த வருஷம் நீ வெட்கப்பட்டு பிள்ளைகள் மித்த நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அதே போல் ஆண்டவரே, வேலையில் இவ்வளோ உபத்திரம் இருக்குதே, இவ்வளோ நெருக்கம் இருக்குதே, இவ்வளோ பாடு இருக்குதே, ஆண்டவரே ஒன்றும் புரியலையே ஆண்டவரேன்னு சொல்லி நீ கலங்கி கொண்டு பாரத்தோடு இருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம், திகிலோடு இருக்கலாம். கர்த்தர் அந்த வேலையிலையும் கர்த்தர் உன்னை வெட்கப்பட்டு போகாதபடி உன்னை நடத்துவார். உன் கையின் பிரயாசத்தினால் நீ சாப்பிடுவ, திருப்தியாக இருப்ப, பயப்படாதே, வெட்கப்பட்டு போகல. ஏன்னா கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்துறார், நான் கர்த்தர். அலையில் ஒரு மனுஷன் சொல்லலாம், நான் உனக்கு செய்வேன், பயப்படாத அப்படி சொல்லும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ அப்படியே உற்சாகமாக இருக்கும். அது போல் ஆண்டவர் சொல்கிறார், நம்மளை உருவாக்கின தேவன் சொல்கிறார், நம்மளை அப்படியே தாய் கருவிலே உருவாக்கும் முன்பாக தெரிந்த தேவன் சொல்கிறார், உன்னை பார்த்து நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, இந்த மாதம் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த காரியத்தை குறித்து நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என் கடன் பிரச்சனை ஆண்டவரே, என் வீட்டு பிரச்சனை அப்படியா என்னை நொறுக்கி போடுது, என்னை அப்படியா சூழ்ந்து என்னை புடமிடுது ஆண்டவர், எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவர் சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் எந்த காரியத்திலே நீ வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் உன் தலையை நிமிர செய்து உன்னை சாட்சியை நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் இந்த மாதம் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறப்பா, நான் கர்த்தர், நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்து கொள்வாய் என்று சொன்னீரப்பா. இந்த மாதம் கடைசி வரைக்கும் நாங்கள் ஆண்டவரை நீ செய்கிற அற்புதங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. ஆண்டவர், அதை சொல்லி நாங்கள் நன்றி சொல்லணும், கண்ணீரோடு நாங்கள் நன்றி சொல்லணும் சுவாமி. அப்பா, இந்த சூழ்நிலையில் நாங்கள் போனோம், ஆனால் இந்த பாதையில் நாங்கள் போனோம், இந்த உபத்திரத்தில் நாங்கள் போனோம், இந்த வியாதியில் நாங்கள் போனோம். ஆண்டவரே, இதிலிருந்து என்னை தூக்கி எடுத்தாரே என் தேவன் தூக்கி எடுத்து சுமந்தாரே என்று நன்றி சொல்கிற நாவாய் இந்த மாதம் இருக்கட்டும் சுவாமி. நாங்கள் மனுஷன் மத்தியில் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகக்கூடாது அப்பா. அப்படியா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மீது ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு ஜெயம் இறங்கட்டும், ஒரு விடுதலை இறங்கட்டும், சமாதானத்தை கொடு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மாதம் நமக்கு ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் தைரியத்தை சொல்லிட்டார், தைரியமா சொல்லிட்டார். அந்த வார்த்தை நமக்கு தைரியத்தை கொடுக்குது. நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லிட்டார். அதற்காக ஒரு நாள் நன்றி சொல்ற பிள்ளைகளா இருப்போம். ஆமென். ஸ்தோத்திரம்.